ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವೊಂದು ಒಂದು ಪೋಲ್ಕಾ ಸ್ಟೀಲ್ ನಾನೊಂದು ಸ್ಟೀಲ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. ಭಾನುವಾರ ನನಗೆ ರಜೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அதனால அந்த வேலையை வந்து விட்டுறலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ಅಂದ್ರೆ ಭಾನುವಾರ ಕೆಲಸಕ್ಕೆ ರಜಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಕೆಲಸವನ್ನೇ ನಾನು ತೊರೆದು ಬಿಟ್ಟೆ. ஏசப்பா உள்ளத்துல பேசியிருந்தாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನನ್ನೊಳಗಡೆ ಮಾತನಾಡ್ತಿದ್ದರು. உனக்கு சர்ச் முக்கியமா உனக்கு வேலை முக்கியமா? ನಿನಗೆ ಚರ್ಚ್ ಮುಖ್ಯನಾ ಇಲ್ಲ ಕೆಲಸ ಮುಖ್ಯನಾ? அப்ப நான் ஏசப்பாக்கு சொன்னேன், ஏசப்பா எனக்கு சர்ச் தான் முக்கியம், உங்க வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ನನಗೆ ಚರ್ಚ್ ಮುಖ್ಯ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿಕೊಂಡೆ. அப்படின்னு முடிவு பண்ணி நான் அந்த வேலையை விட்டுட்டேன். ಆ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೆಲಸವನ್ನ ಬಿಟ್ಟೆ. விட்டுட்டு வந்து ஒரு சின்னதா டீ கடை ஆரம்பிச்சோம். ಚಿಕ್ಕದಾಗಿ ಒಂದು ಟೀ ಅಂಗಡಿಯನ್ನ ಆರಂಭ ಮಾಡಿದೆ. அப்ப நான் அந்த கம்பெனிக்கு வெளியில வரும்போது ಆ ಕಂಪನಿಯಿಂದ ನಾನು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ எங்க எம்டி பிஏ செக்யூரிಟಿ ஆபீசர் என்ன பார்த்து சொன்னாங்க, ಆ ಎಂಡಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ನೋಡಿ ಹೇಳಿದರು, நீங்க இந்த வேலையை விட்டுட்டு போறதால 4 பேர் தேடி நீங்க தெரு தெருவா வேலைக்கு அலையணும்னு சொன்னாங்க. ಅಂದ್ರೆ ಆ ಓನರ್ ಹೇಳಿದ್ರು, ಈ ಕೆಲಸ ಬಿಟ್ರೆ ನೀನ್ ರೋಡ್ ಭಿಕ್ಷೆ ಎತ್ತುವ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿನ್ ಬರುತ್ತೆ. எனக்கு சர்ச்சு தான் முக்கியம், எனக்கு ஏசப்பா வாசனை தான் எனக்கு முக்கியம் சொல்லி நான் தீர்மானம் எடுத்து அந்த வேலையை ரிசைன் பண்ணி வெளியே வந்ததுனால ನಾನು ಏಸಪ್ಪ ನನಗೆ ಮುಖ್ಯ, ಭಾನುವಾರ ನನಗೆ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಆ ಕೆಲಸ ರಿಸೈನ್ ಮಾಡಿ ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 பேர் இந்தியா முழுவதும் போன் பண்ணி எனக்கு எங்க ஊர்ல ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லி போன் பண்ணி கேட்கறாங்க. ಭಾರತ ದೇಶ ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ಬ್ರದರ್ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಒಂದು ಶಾರೋನ್ ಟೀನ ಓಪನ್ ಮಾಡಿ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಇವತ್ತಿಗೆ ಅನೇಕರು ಒಂದಿನಕ್ಕೆ 4 ಕಾಲ್ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 4000 பேர் கடையில வந்து டீ குடிச்சிட்டு போறாங்க. 4000 ಜನಕ್ಕೂ ಹೇಳ್ಬೇಕು